ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். விருச்சிக லக்னக்காரர்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தால் அரசின் உயர் பதவி அல்லது தொழிலில் தலைமை உண்டாகும். இந்த பதிவில் நான் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தால் எந்த மாதிரி அவங்களுக்கு தொழிலில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகுது, அது எப்படி, அதற்கான விளக்கத்தை இதில் சொல்லியிருக்கேன். நான் இதில் சொல்லியிருக்கிற அந்த அமைப்பு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக 100% இது சரியாக இருக்கும். ஏன்னா நான் இதை சொல்லும் போதே தெரியும், இவ்வளவு நுணுக்கமாக இதை கவனித்து நான் சொல்லியிருக்கேன். எப்படி இது உண்டாகுது? ஒருத்தருக்கு அரசோட தலைமை பதவி அப்படின்னா ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பதவியும் சொல்லலாம், அமைச்சர், அந்த மாதிரி உயர்ந்த பதவி. அதே போல் அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் தலைமை பதவி, அதில் ஒரு உயர்வு, நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனால் இப்படியும் ஜாதகத்தில் பலன் சொல்லலாம். இந்த பலன் தான் உண்மையான பலன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எதுக்குமே ஒரு லாஜிக்கான விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டோம்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது மற்ற ஜாதகங்கள்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக சரியாக இருக்கும், 100% சரியாகவே இருக்கும். இப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஏன் அமாவாசை பௌர்ணமி திதியை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடமாக வர்றது கடகராசி, 10ஆம் இடமாக வர்றது சிம்ம ராசி. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசியோட அதிபர் சந்திரன். அதே போல் 10ஆம் இடத்தோட அதிபதி சிம்மராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ ஒரு பஞ்சாங்கத்தில் நம்மளுக்கு திதியோட விஷயங்கள் தெரியும். அமாவாசைனா என்ன, பௌர்ணமின்னா என்னன்னு தெரியும். அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் இப்போ 12 ராசிக்குள்ள எங்கே சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தாலும் அது அமாவாசை திதி. அதே போல் சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் 7க்கு 7 சப்தம பார்வை பார்த்தாங்கன்னா, நேர் பார்வை பார்த்தாங்கன்னா அது பௌர்ணமி. அப்படி தான் இப்பையும் பௌர்ணமி வரும், அமாவாசை வரும். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இது ஏன் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்கள்ல. 9ஆம் இடத்தை தர்மத்தை குறிக்கும். இந்த 10ஆம் இடங்கிறது கருமம். கருமம்னா தொழில். அவங்க என்ன வேலை செய்வாங்க, எதுக்கு பிறந்திருக்காங்க, எப்படி அவங்களுடைய பிழைப்பு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அந்த 10ஆம் இடம். இப்போ இந்த ஜாதகத்தில் யோகத்தெல்லாம் சொல்லும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு இருக்கிறத தான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் விருச்சிக லக்னத்துக்கு எப்படி உண்டாகும்? ஏன்னா தர்மஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். அது எப்போ உண்டாகும்? அமாவாசை திதியில் பிறந்திருந்தாங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்க அமாவாசை திதியில் பிறந்திருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். அதே போல் இதே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக பார்த்துட்டா அது பௌர்ணமி. அந்த பௌர்ணமி யோகம்
இவங்க பௌர்ணமியில் பிறந்திருந்தால் தான் இவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ இவங்க வந்து பௌர்ணமியில் பிறந்திருந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்க ஜாதகத்தில் இருக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் 9க்கும் 10க்கும் உடையவங்க. இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு வந்துட்டாலே அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த விருச்சிகத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சூரியனும் சந்திரனும் திதியை குறிக்கிறவங்க. அப்போ அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதியிலையும் இந்த விருச்சிக லக்னக்காரங்க பிறந்திருந்தால் அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது தர்ம கர்மாதிபதி யோகம் பல வகையில் இருக்குது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் எல்லாமே பதிவுகளில் போட்டுக்கிட்டு வருவேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஜோதிடத்தில் ஒரு புதுமையான விஷயம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எப்படி தொழிலில் அதே போல் உயர்ந்த பதவி அந்தஸ்து புகழெலாம் கொடுக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னா அவர் ஏதாவது தர்மம் பண்ணியிருக்கணும். போன பிரிவிலையோ இந்த பிரிவிலையோ இருக்கக்கூடிய தர்மம் தான் அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து அதனோட பலனை வந்து கொடுக்கும். போன பிறவியில் செஞ்சுருந்தால் தான் இந்த பிறவியில் அதில் ஜாதகத்தில் கட்டத்தில் நம்மளுக்கு தெரியும். அமாவாசை திதி பௌர்ணமி திதியாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகமாக நம்மளுக்கு தெரியும். இந்த பிறவியில் செய்யக்கூடிய தர்மங்களை அதற்கு கொஞ்சம் வலு சேர்க்கும், கூடுதலாக பலன் கொடுக்கும். இப்போ இந்த 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் அப்படின்னு பார்க்கும்போது போன ஜென்மத்தில் செஞ்ச பலனுக்கும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பலன்களுக்கும் அவங்களுக்கு தொழில், ஏன்னா 10ஆம் இடங்கிறது வந்து தொழிலை குறிக்குது. இப்போ இந்த விருச்சிக லக்னக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா அவங்க அமைச்சர் ஆவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, இந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு வருவாங்க, மிக உயர்ந்த பதவிக்கு வந்துடுவாங்க. அதே போல் நல்லா படிக்கிறவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இப்படி வந்து உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய நிலை வந்து இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குற அமாவாசை பௌர்ணமி தேதியில் பிறந்திருந்தாலே வந்துடும். அதே போல் தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அவங்க மிகப்பெரிய உச்சத்தையும் புகழையும் அதே சமயத்தில் பணம் பேர் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நிலை வந்து வரும். ஏன்னா அந்த தர்மங்கிற 9வது ஸ்தானமும் கர்மத்தை அவரை வந்து நல்ல உயர்த்தி விடும். கர்மன்னா வேலை, அவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் அவருக்கு உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த 9ஆம் இடம் தூக்கி விடும், அவருக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும். இது இந்த மாதிரி நம்ம ஜாதகங்களில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்டுபிடிச்சிட்டா, இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும், பெரிய அந்தஸ்தை கொடுக்கும். எவ்வளோ கீழே நிலையில் இருந்தாலும் அவங்க ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு வந்துடுவாங்க. இதே போல் இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஜாதகங்களில் பார்த்துட்டா அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா தொழிலோ அவங்களுக்கு அமையக்கூடிய வேலையோ அவங்களுக்கு ஒரு பெரிய புகழையும் அந்தஸ்தையும் நிச்சயம் 100% கொடுக்கும். இது இப்போ இருக்கிற ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம தமிழகத்தை ஆள்றவங்க, அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கவங்க எல்லாருடைய, அதே போல் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடுறவங்க, அவங்க ஜாதகத்தில் அவங்க விருச்சிக லக்னமாக இருந்தால் இந்த யோகம் இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்தா மிக சரியாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கிறதே தெரியாமல் சில பேர் விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த யோகம் வராதுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறவரை பார்த்தே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் முன்னேற்றத்துக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தை தருதுன்னா இது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க திதியை கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமியா அமாவாசையான்னு இதிலே அவங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு சில பேருக்கு விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் நிறைய சில கோச்சார கிரகங்கள்லையோ இல்லை திசா புத்திகள்லையோ கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் கவலையை மறந்து கூட இருக்கலாம். ஏன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சரியாகவே வேலை செய்யும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்னென்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனோட இவங்களுக்கு எப்படின்னா சூரியன் சந்திரனோட ராகு கேது இணைஞ்சிருந்தால் அதில் சில சிக்கல் வரும். அதே போல் சனி பகவான் இருந்தாலும் சில சிக்கல் வரும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க முன்னேறுற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உயர்வு இருந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் நிச்சயமாக தொழிலில் அவங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த ராகு கேது தொடர்பு சனி தொடர்பு இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனையாகி தான் அப்புறம் அவங்க வருவாங்க. பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லாவும் இருப்பாங்க, பிரச்சனைகளோடையும் இருப்பாங்க. அதே போல் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறனும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறதோட அந்த தர்மம் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.